சொல்லி வேற ஆனபடியா ஏற்கனவே அவர் முடித்து விட்டார். இங்க 72ஆம் அதிகாரத்துல பார்த்தோம், அவர் அதிசயங்களை செய்கிறவர் என்று. ஹல்லேலூயா. ஆனபடி நாள் பாருங்கள், இன்றைக்கு ஷூட்டா தான் முடிக்க போறேன். அதே வசனத்தில் ரோமருக்கு எழுதின நிருபத்துல சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, அல்லது கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது என்று. ஆண்டவர் மட்டும் இந்த இடத்துல இருந்தா ஹல்லேலூயா. இங்க இயேசு இந்த பூமியில இருந்தவழிலே எத்தனையோ அற்புதங்களை செய்தாரு. அவர் மட்டும் இந்த இடத்திலே இருந்திருப்பாராக இருந்தார். அந்த காலத்துல அவர் மாம்ச பிரகாரமாக பூமியில வந்தார். ஆனா இன்றைக்கும் அவர் மரித்தேன் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன்னு தான் சொல்றார். ஹல்லேலூயா. அப்படி அவர் ஆவியாய் இருக்கிறார். எங்களுடைய மாம்ச கண்ணால் காண முடியாவிட்டாலும் கூட அவருக்கு காது உண்டு, அவருக்கு வாய் உண்டு. அன்று சொல்கிறார், ரட்சிக்கப்படாதபடிக்கு அவருடைய கைகள் குறுகி இருக்க விட இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய காதுகள் மந்தமாய் மில்லி என்று. ஆனபடி அது விசுவாசத்தோடு இன்றைக்கு நாங்கள் ஹல்லேலூயா. மற்ற சமயங்கள் எல்லாம் மாம்ச பிரகாரமான காரியங்களை சொல்லுகிறது. ஆனா கிறிஸ்தவம் மட்டும்தான் ஆவிக்குரிய காரியங்களை பேசுகிறது. ஹல்லேலூயா. ஆனபடிதான் நாங்கள் ஆவியிலே பிறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியிலே பிறந்திருக்கிறோம். அதை விசுவாச கண்களினால் தான் நாங்கள் காண முடியும். ஹல்லேலூயா. ஆனபடியத்தான் அடுத்தது போடப்பட்டிருக்குது, அது நீ சொல்லாத, இயேசு மட்டும் இருந்தா என்ற பிரச்சனை தீரும் சொல்லாத. இயேசு உயிரோடு இருக்கிறார். அடுத்த வசனம், அதுக்கு பிற்பாடு இயேசு அந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அப்போ யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமாயிருந்தது. ஹல்லேலூயா. வார்த்தை தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணார். ஹல்லேலூயா. அதுபடினால் இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவானவர் வார்த்தை வடிவா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் வார்த்தை. ஆனபடினால் இந்த வார்த்தை, அதாவது இயேசு என்கிற வார்த்தை உனக்கு சமீபமாயும் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையை. அதனுடைய இந்த வேத புத்தகத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் விசுவாசம் தோய்க்கப்பட்டு தந்திருக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்லுகின்ற வழியில நமக்குள்ள விசுவாசம் பெறுகிறது. விசுவாசம் பெறுகின்ற வழியில விசுவாசத்தினால் எதையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆபிரகாம் தன்னுடைய கிரியையினால் அங்கே எதையும் சுதந்திரித்துக் கொள்ளவில்லை, தன்னுடைய விசுவாசத்தினால் தான் அவன் சுதந்திரித்துக் கொண்டார். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் உன்னை அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று ஒரு இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். இந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தை தனிய ரட்சிப்பு மட்டுமல்ல, இதற்குள்ளே அத்தனை காரியங்களும் இருக்கிறது. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், விடுதலையாகும்படி ரட்சிப்பு உண்டாகும்படி வாயினால் அறிக்கை பண்ணப்படும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஷோட்டா நான் சொல்லி முடிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படின்னா அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேதத்தை திறந்து வைத்து அதை எடுத்து அதை வாயிலே இருதயத்திலே இருதயத்துக்குள்ள விதையுங்கள். இருதயத்துக்குள்ள விதைச்சு கண்களினால் விதையுங்கள். ஹல்லேலூயா. வாயினால் விதையுங்கள். திரும்ப அந்த இருதயத்திலிருந்து என்ன செய்யணும்? வாயினாலே என்ன செய்யணும்? அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாளின் வாக்குத்தத்தம், கர்த்தர் எங்களுக்கு அதிசயங்களை செய்கிறவர். ஆண்டவரே நீர் எங்களுக்கு அதிசயங்களை செய்கிறவர். ஆண்டவரே நீர் எங்களுக்கு அதிசயங்களை செய்கிறவர். எவ்வளவு காலம் அது ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார், விட்டு விலகிட மாட்டார். உலகம் நம்மை பார்த்து எத்தனையோ காரியங்களை சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவனுடைய இந்த நாளின் வாக்குத்தத்தம், கர்த்தர் நமக்கு அதிசயங்களை செய்கிறவர். கர்த்தர் நமக்கு அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே நேற்றைய சந்தித்த அந்த ஆண்டவரே வீட்டார உடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம். ஆண்டவரே தேவனே, அந்த மகனை ஆண்டவரே உடைய கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. அவருக்கு இருக்கிற வியாதிகள் வருத்தங்கள் இருந்து அந்த மகனை விடுதலையாக்க வேண்டுமா செபிக்கிறோம். தகப்பனே, அந்த மகனை நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தாய் தகப்பனை நம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தேசங்களை விடுதலையாக்கும், விசேஷமாக நம்முடைய தேசத்திலே ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா, தேசத்தின் வான மண்டலங்களிலும் அந்த இலங்கை தேசம் முழுவதும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. தேசம் ஆசீர்வதிக்கப்படும், நல்ல மனுஷர்களை உருவாக்கும், பாராளுமன்றத்திலே நல்ல மனுஷர்களை உருவாக்கும், தேசத்தின் அதிபதிகளை நல்ல மனுஷர்களாய் மாற்றும், தெய்வ பயத்தோடு நடந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு அதிசயங்களை செய்கிறவர். ஆமேன். உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நன்றி இயேசப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால்
ஆமென் ஆமென். ஜெபியுங்கள். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பான தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவர், வல்லவர். ஆண்டவரே, நாங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தேவன், எங்களை காண்கிற தேவன், எங்களை காக்கிற தேவன், எங்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிற தேவன். இன்றைய நாள்ல ஆண்டவரே, சத்தியவேத திருச்சபையாக பாஸ்டர் நகோமி இம்மானுவேலுக்கு கூடாக, சங்கமன் ரேடியோ சகோதரன் லெஸ்லி கூடாக, சங்கீதம் 72 18வது வசனத்தையும், ரோமர் 10 அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனத்தையும், யோவான் 1 அதிகாரம் 1வது வசனத்தையும் மிகவும் அருமையான முறையில் மிகவும் ஆழமான சத்தியத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆண்டவர், இந்த வார்த்தைகளையும் எங்களோட ஊழியக்காரி பிள்ளைகள் பேர பிள்ளைகளாய் தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவரே சகோதரன் லெஸ்லி குடும்பத்தையும் நீர் ஆபிரகாமு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களாலும் கடற்கரை மணலைப் போல வானத்து நட்சத்திரங்களைப் போல நீங்க பெருக பண்ணுற தேவனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த சத்திய வேத திருச்சபை மலைமையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, நேற்றைய நாள்ல ஆண்டவர் எனக்கு ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்து மதர்ஸ் டேயிலே ஆண்டவர் எங்களோட சத்திய வேத திருச்சபையின் ஊழியக்காரர் கூடாக ஆபிரகாமு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களாலும் என்னை உயர்த்தி வைத்ததுக்காய் நன்றி. ஆண்டவரே, பிள்ளைகளும் ஆண்டவரே கணவரும் ஆண்டவரே நல்ல அன்பளிப்புகளை தந்து சந்தோஷப்படுத்தினதுக்காய் நன்றி. எல்லாரையும் ஆசீர்வதித்ததுக்காய் நன்றி. நான் தேவனுடைய ஸ்தானத்திலே இருந்து ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை நடத்தவும் சத்திய வேத திருச்சபைக்கு ஆண்டவரே தொடர்ந்து ஊழியங்களை செய்ய நீங்கள் எடுத்து பாவிக்கிறதுக்காய் நன்றி. ஆண்டவரே, ஊழியக்காரரை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. தேவனாகிய கர்த்தரிடத்திலே இருந்து மட்டும்தான் எங்களுக்கு அதிசயங்கள் கிடைக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நான் தேவனை தேடுகின்ற போது கண்டடைகிறேன். ஆண்டவரே எந்த நேரத்திலேயும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மட்டும் நாங்கள் உயர்த்தி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தை நாங்கள் எங்கள்ல ஆண்டவரை தெளிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம், அதை விசுவாசிக்கிறோம். இயேசுவின் வார்த்தைகள் விசுவாசத்தினாலும் இருதயத்தினாலும் வாயிலே ஆண்டவரே எந்த நேரமும் நாங்கள் உச்சரிக்க நீங்க உதவி செய்கிற தேவன். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தரை முன்பாக வைத்திருப்பதால் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, உம்முடைய வேதம் எங்கட கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களோட ஊழியக்காரர் கொடுக்கிற வார்த்தைகள் 30 60 100 எழுந்து பலன் கொடுக்க இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிதான வெளிச்சத்தை காண நீங்க உதவி செய்கிற தேவன். ஆண்டவரே, எங்களோட ஊழியக்காரரை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க. அவர்கள் செய்கிற பிசினஸ் காரியங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளாய் ஆண்டவரே எங்களோட சத்திய வேத திருச்சபையில தொடர்ந்து ஊழியங்களை செய்ய நீங்கள் எடுத்து பாவிக்கிறதுக்காய் நன்றி. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. ஆண்டவரே, இன்னும் அநேக ஆத்துமாக்கள் எங்களோட சபைக்கு வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் இருந்து ஆண்டவரே நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே எங்களோட சபையின் கதிரைகள் நிரம்பி வழிகிறதை நாங்க பார்க்கிறோம். ஆண்டவரே, சபையின் காணிக்கைகள் தசம பாகங்களை நீங்கள் பன்மடங்காய் அதிகரிக்க செய்கிறதுக்காய் நன்றி. சபையின் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு நிறைவாக்கி மகிமையிலே வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, அந்தந்த மாதங்களுக்குரிய பில்லுகள் எல்லாம் நேர காலத்துக்கு நாங்கள் கட்டி முடிக்க உதவி செய்கிற தேவன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து பாவிக்கிறீர். ஆண்டவரே, எங்களோட சபையில இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்து அவர்களின் எல்லைகளை நீங்கள் பெரிதாக்கி கொடுக்கிறதுக்காய் நன்றி. ஆண்டவரே, ஆபிரகாமை போல நாங்கள் ஆண்டவரே விசுவாசத்து மார்க்கத்தாராய் நாங்கள் எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே எங்களோட சத்திய வேத திருச்சபையினால் நடத்தப்படுகிற ஒவ்வொரு ஆராதனையிலேயும் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவரே அநேகர் அந்த இடத்துல வந்து ஆண்டவரை உம்மை ஆராதித்து துதித்து உம்முடைய நாமத்தை மட்டும் உயர்த்த நீங்க அந்த இடத்தை நிரப்புகிறதுக்காய் நன்றி. ஆண்டவரே, சபையினால் நடத்தப்படுகிற இங்கிலீஷ் தமிழ் ஆராதனைகளை அநேக வாலிப பிள்ளைகள், குழந்தைகள், தாய்மார்கள், முதியோர்கள், வயோதிபர்கள் வருகிறார்கள். ஆண்டவரே, குருடர்கள் ஆண்டவரே பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது. அந்த சபையை நீர் ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே வெள்ளிக்கிழமை விழிப்பிரவு ஞாயிற்றுக்கிழமையில நடைபெற காலை மாலை ஆராதனைகள் ஆண்டவரே நடைபெற நீங்க உதவி செய்கிற தேவன். இந்த சூம் மீட்டிங்கை ஆசீர்வதியும். ஆண்டவரே, மேர்சி கூடாக நடத்தப்படுகிற அந்த வேத படிப்பில அநேகர் கலந்து கொள்ள நீங்க உதவி செய்கிற தேவன். வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள நீங்க உதவி செய்கிற தேவனா இருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏற்ற திருமணங்கள் நேர காலத்துக்கு நடக்க நீங்க உதவி செய்கிற தேவன்.
ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு வேண்டிய கல்வி, ஞானம், அறிவு, சுகபல, ஆரோக்கியம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீங்க கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. கணவர் செய்யற ரெனிவேஷன் வேலைகளுக்கு ஊடாக ஆண்டவரே எங்களோட குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த பில்லுகள் எல்லாம் நேர காலத்துக்கு கட்ட நீங்க உதவி செய்யற தேவன். இழந்த கிளீனிங்கை நாங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு கிளீனிங்கை எங்களுக்கு எடுத்து தர போறதுக்காய் நன்றி ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே அஸ்வினா, லக்ஷனா, லம்பு, அக்ஷயா, ஆராக்கு ஆண்டவரே உயர்ந்த ஸ்தானங்கள்ல கல்வியிலையும் வேலையிலையும் ஆலயத்திலையும் ஆண்டவரே நீர் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. உமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை பிதாவானவர் கனப்படுத்துவார் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் ஆண்டவரே. ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே சபையை கட்ட அநேகருக்கு அன்பா இருக்கவும் உதவிகள் செய்யவும் ஆண்டவரே அநேகருக்காக ஜெபிக்க நீங்கள் எங்களை எடுத்து பாவிக்கிறதுக்காய் நன்றி. எங்களுடைய சபையை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. எபினேசர் சேர்ச்சை ஆசீர்வதிக்கிறது, குளோபல் சேர்ச்சை ஆசீர்வதிக்கிறீங்க ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே எங்களோட சபையில இருக்கிற எல்லாற்ற பெயர்களையும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும் போது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன். சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று சொல்லி இருக்கிறீங்க. வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிற எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. எங்களுடைய சபையிலே ஆண்டவரே இன்னும் அநேகர் ஆண்டவரே பல இன பாசை பேசுகிற மக்கள் ஆண்டவரே வருகிற ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆண்டவரே ஞானஸ்தானங்கள் ஆண்டவரே எடுக்க போறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை கொண்டு அதை கேட்டாலும் நாங்கள் அதை பெற்றுக்கொள்கிறோம் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தரின் ஆசீர்வாதமே எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஒருவரோ இருவரோ கூடுகின்ற போது அவர்கள் நடுவிலே இருப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளையும் சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவ தூதர்கள் கூட இருந்து பாதுகாத்து ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நீங்கள் பாதுகாப்புகளை கொடுக்கிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. இன்னும் கனடா தேசம், இலங்கை, இஸ்ரேல், அமெரிக்கா தேசங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் விலைவாசிகள் உயராதபடி ஆண்டவரே, வட்டி வீதங்கள் கூடாதபடி ஆண்டவரே, எல்லாவற்றையும் நாங்கள் சுகமாய் பெற்றுக்கொள்ள இந்த தேசத்தை நீர் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் நீங்க மாற்றுறதுக்காய் நன்றி ஆண்டவரே. சபையில இருக்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் பேர் பேராய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வந்தும் வராமல் இருக்கிற ஒவ்வொரு சகோதரங்களையும் நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கிறீங்க ஆண்டவரே. இந்த தேவதாஸ் பிரதருக்கு ஆண்டவரே நல்ல ஒரு வேலையை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆண்டவரே அவர் வேலையை செய்யாதபடி அந்த இடத்திலே வந்து ஆண்டவரே உம்மை ஆராதித்து துதித்து ஆண்டவரே அந்த அவருடைய வேலை இடத்திலே ஆண்டவரே பெரியவர்கள் கண்களில தயவு கிடைக்க நீங்க உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். வார்த்தைகளை கேட்கவும் ஆண்டவரை குறிப்புகளை எடுக்க ஜெபிக்க ஆண்டவரே இந்த Zoom மீட்டிங்கு கூடாக எங்களோட சபைக்கு தொடர்ந்து வர நீங்க உதவி செய்யறதுவன் பிரிஸ்கில்லுக்கும் ஆண்டவரே. இன்னும் ராஜன் பிரதரை நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. அவர்களும் தொடர்ந்து வர அவர்களோட தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்திக்கிறதுவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் எல்லைகளை பெரிதாக்கி கொடும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. முற்றிலும் என்னை தாழ்த்தி எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்திலே ஜெபங்குகிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 இந்த வேளையிலே யாராவது நீங்கள் பொதுவான ஜெபம் ஜெபிக்க வேண்டுமாக இருந்தால் தயவு செய்து நீங்க ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு முறை நீங்க ஜெபிக்க விருப்பமா இருந்தா நீங்க ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. தேசங்களுக்காக ஹல்லேலூயா. சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஐயா ராஜா. பிதாவாகிய தேவனே உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம். விசேஷமாக ராஜா தேவன் இந்த கனடா தேசத்தை முற்றிலுமாய் பொறுப்பிடும் ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா பிரசன் காணியை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவருக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை நீங்க கொடுக்கும்படி கேட்கிறோம் தகப்பனே. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல உம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் சொன்ன தேவனே தகப்பன் ஆகிய தேவனே ராஜா. இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா ஆண்டவராய் கர்த்தாவை சௌரி ஜெபித்தது போல ஆண்டவராகி தகப்பனே நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை வைத்திருக்கிறீங்க. அதற்காக சூத்திரம் ஐயா ராஜா தகப்பனே. உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. விசேஷமாக ராஜா இந்த டெரிஃப் காரியங்களிலே ஆண்டவரே வேலை இழந்த ஜனங்களை அந்த குடும்பங்களை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தந்திருக்கிறோம் தகப்பனே.
ஆண்டவரே ஆசீர்வதியும் ஐயா, வழிநடத்த வேணும் ஐயா ராஜா. தகப்பனே உங்களுடைய கிருபையின் கரத்திலே ஐயா ராஜா. ஆண்டவரே அந்த குடும்பங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்பவும் ஆண்டவரே தேவனே அந்த தொழிற்சாலைகள் ஆண்டவரே சரியான விதத்திலே இயங்க நீர் கிருபை பாராட்டுகிறபடியால் நமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவராகி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட பிள்ளைகள் விதவைகளை ஆண்டவரே இந்த சமூகத்திலே கொண்டு வருகிறோம். விசேஷமாக கனடா தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே தேவனே இந்த ட்ரக்ஸுகள் ஆண்டவரே இந்த காரியங்களும் ஆண்டவரே தேவனை சிக்கிக் கொள்ளாதபடி நீர் காத்துக்கொள்ளும்படி செபிக்கிறோம். எந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே இந்த ட்ரக்ஸுகளுக்கு ஆண்டவரே இருக்கிறார்களோ சரி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த குடும்பங்களை நீராண்டவரே ஆதரிக்கவும் ஆண்டவரே அவர்களை விடுதலையாக்கும்படியும் செபிக்கிறோம். கர்த்தாவே இந்த கரத்திலேயே ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த உங்களுக்கு அதிசயங்களை காண செய்கிறவர், அதிசயங்களை காண செய்கிறவர், அதிசயங்களை காண செய்கிறவர் என்று அறிக்கையிடும் தகப்பனே. ஆண்டவரே தேவனே சின்னவன் ஆயிரம் செய்யோன் கலக்க ஜாரியாக மாறும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்காப்ரோ தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் விடுதலையாகும்படி செபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே அந்த இடத்திலும் ஆண்டவரே அப்பா விடுவிக்க முடியாமல் இருக்கிறவர்கள் யாரும் இருந்தாலும் கூட ஆண்டவரே எந்த அஞ்ஞானிகளா இருந்தாலும் கூட நீங்கள் அவர்களை விடுவிக்கும்படி செபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவராய் கர்த்தாவே உடைய கிருபையுள்ள கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியும் தகப்பனே. ஆண்டவரே சமம் ஊழியர்களை ஆசீர்வதியும், கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களை ஆசீர்வதியும் ஐயா. தகப்பன் எங்களுக்கு கொடுத்த வெளிச்சம் ஆண்டவரே அந்த ஜனங்களுக்கும் கிடைக்க நீங்கள் கிருபை பாராட்டுகிறபடியாக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான இந்த வரமும் சோதிகளும் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. ஆண்டவரே தேவனின் அவரிடத்தில் எந்த வேற்றுமை நிலையும் இல்லை ஐயா ராஜா. இல்லாதவர்களை இருக்க பண்ணுகிற தேவனே ராஜா. ஆண்டவரே இந்த நாளிலும் விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுக்கு அதிசயங்களை காண செய்கிறவர், அதிசயங்களை காண செய்கிறவர். ஆண்டவரே மிக 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லப்பட்டதும் பிரகாரம் ஆண்டவரே அப்பா ஈட்டு தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் எப்படி எங்களுக்கு அதிசயங்களை காண செய்கிறோ அதே போல எங்களுக்கு ஆண்டவரே அதிசயங்களை காண செய்கிற தேவனாக இருக்கிறபடியா உமக்கே சோத்திரம் ஐயா சோத்திரம். திருச்செவி ஆசீர்வதியும், திருச்சிய பிள்ளைகள் ஆசீர்வதியும், மன்ற பெறுகிறது போல் ஜனங்களை பெருக்கமாக்கும் ஐயா. ஆண்டவரே இந்த ஊழியன் பார்த்து ஞானசேகரனுடைய கரத்துல கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த மகனை ஆசீர்வதியும், ஆண்டவரே அவருடைய கால்களை பலப்படுத்தும், சரீரத்தில் இருக்கிற பிளவீனங்களை மாற்றும் ஐயா ராஜா. ஆண்டவரே உடைய கிருபையுள்ள கரத்திலே ஐயா ராஜா. ஆண்டவரே அவரை ஒப்புக் கொடுக்கிறோம், சொல்லணும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தேசத்தில் இருக்கிற அநேக ஊழியக்காரர்கள், வாலிப ஊழியக்காரர்கள், முடிய ஊழியக்காரர்கள் எல்லோரும் இந்த கரத்துல நாங்க கொடுக்கிறோம் ராஜா. ஸ்காப்ரோ தேசத்துல நம்மளோட ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்காப்ரோ தேசம் முழுவதும் ரட்சிக்கப்படும்படி செபிக்கிறோம். உங்கள் சகோதரங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படும்படி கேட்கிறோம். எங்களுக்கு அன்பானவர்கள் ரட்சிக்கப்பட வேணுமா செபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே பாழான ஸ்தலங்களை பரிமளமாக மாற்றுகிற தேவனே. ஆண்டவரே தேவனே அப்பா ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா திரும்பவும் ஆண்டவரை கட்டுகிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு சோத்திரம். ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்ற அறிக்கையிடுகிறேன். அதிசயங்களை காண செய்கிறவர் தகப்பனே. கரத்திலே இந்த நாளை நாங்கள் உப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆண்டவரை வழிநடத்தும் உடைய கிருபை கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினார். ஆமேன் 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 ஆமேன். Amen. Amen. God bless you, everybody. God bless you. Thank you. இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். முதல் செஷனில் இணைந்த ஒருவரையும் அதே வேளையிலே 2வது செஷனில் இணைந்த வழிநடத்திய தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன், அதே வேளையில் இணைந்த சௌரி பாலகுமாரி, அவருக்கும் நேற்றைய நாளிலே மதர்ஸ் டேயோடு அவருடைய பிறந்த நாளை கொண்டாடினார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம்.
கத்தர் தாமே அவருடன் இடத்தில் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தரை ஒப்புவிக்கிறோம். அதே வேளையிலே சகோதரி ரஞ்சினி அவர்கள் இணைந்தார்கள். சகோதரி சகோதரன் அசோக், சகோதரி தர்சா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சகோதரி உமா கூட கடந்த வாரத்திலே சிறிய ஜபங்களை எடுத்து வந்தார்கள். அப்படியாக பலர் இந்த ஜபங்களில் இணைகின்ற பொழுது அவர்கள் பின்னதாக பாடல்களோடு ஜபங்களோடு பின்னதாக செய்தி கொடுக்கக்கூடியதாக ஆராதனை நடத்தக்கூடியதாக கத்தர் சகோதரி உமாவை ஆயத்தப்படுத்துவாராக. கத்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கத்தருடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. கத்தர் என்ற ஜபங்களை ஒப்புவித்த உங்கள் எல்லோரையும் சத்தியவேத திருச்சபை ஊழியர்களையும் மெம்பர்ஸ் ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே பாஸ்டர் நகோமி லோகன், சௌரன் லோகன், பாஸ்டர் லோகன் அவர்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா என்று சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறு உழைப்பிலே கேட்கப் போகின்ற பார்க்க போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். God bless you all. ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, ஆமேன், ஆமேன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் சத்தியவேத திருச்சபை ஊழியர்கள் இணைந்து ஜபங்களுக்கூடாக வழிநடத்தினார்கள். வேத வார்த்தைக்கூடாக ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் வழிநடத்தினார். வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறோம். சுவாசிக்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவாராக. சகோதரி சொன்னது போல உங்களை அற்புதங்களை காண செய்வேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை என்ற நாளை கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக நன்றி செலுத்திக் கொண்டு வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம், வழி நடத்தப்படுவோம். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஆமேன், ஆமேன்.